பேபி ஏபிடி டிவால் பிரவீஸ் ஐபிஎல் 2027 வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடுவார் அப்படிங்கிற அஃபீஷியல் செய்தியை திரும்பவும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணி அவங்கள சோஷியல் மீடியாக்களில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன திடீர்னு டிவால் பிரவீஸ்க்கு இப்போ ஒரு போஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 2-3 நாளுக்கு முன்பாக சோஷியல் மீடியாவில் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து டிவால் பிரவீஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடுறதுக்காக அதிக காசு அவர் வந்து டிமாண்ட் பண்ணார் அப்படிங்கிற செய்திகளை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. மட்டும் இல்லாமல் அவரோட வீடியோவில் பேசியிருந்ததையும் வந்து ஹைலைட்டடாக போட்டு சோஷியல் மீடியாவில் செம்மடி அடிச்சுட்டு இருந்தாங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். டிவால் பிரவீஸ் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு T20 மேட்ச்சில் ஃபாஸ்டஸ்ட் ஹேண்டர் அடிச்சிட்டாரு. இதன் மூலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து வெளியில் போயிட்டு அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு வெளியில் போயிடுவார். வெளியில் போனால் ஆப்ஷனில் செம்ம காசுக்கு அவர் ஏலம் போவார். இல்லைன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை தக்க வச்சுருக்கோம் அப்படின்னா அவருக்கு நிறைய காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். சரி, இப்போது டிவால் பிரவீஸ் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக ஆட போகிறாரு, தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த போஸ்ட் ஒன்று போட்டாங்க அப்படின்னு உங்கள் மைண்டில் இருக்கும். நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோவில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த ஐபிஎல் ட்ரேடிங் நியூஸஸ் ஒவ்வொன்றும் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்க போது பாருங்கள். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2026 ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த ஆஸ்திரேலியாவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். நேற்றுக்கு சாயங்காலம் சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபிஷியல் ஹேண்டல்ஸில் இருந்து அதான் சொன்னேன், டிவால் பிரவீஸ் சென்னை சூப்பர் கிங்ஸாக அந்த ஐபிஎல் 2027 வரைக்கும் ஆட போகிறாரு. மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 குர்ஜப்ரீத் சிங்கை நாங்கள் வந்து 2.2 கோடிக்கு எடுத்தோம். இடையில வந்து அவருக்கு வந்து காயமாயிடுச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், டிவால் பிரவீஸை அதே காசு கொடுத்து 2.2 கோடி கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக அவரை ஆட வைக்கிறதுக்காக நாங்கள் சைன் பண்ணியிருக்கிறோம். இதில் எந்த ஒரு இடத்துலையும் டிவால் பிரவீஸுக்கு அதிக காசு, ஓகேங்களா, அதிக காசு நாங்கள் கொடுக்கல. குர்ஜப்ரீத் சிங்குக்கு கொடுத்த காசை நாங்கள் அப்படியே இவருக்கு கொடுத்துருக்குறோம். இதில் எங்கேயும் விதிமுறை கிடையாது. நாங்கள் ஐபிஎல்லோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவால் பிரவீஸை மிட் சீசனில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த ரூலை போட்டு ஒரு போஸ்ட் பண்ணி, ப்ளஸ் குர்ஜப்ரீத் சிங்குக்கு பதிலாக டிவால் பிரவீஸ் ஆட போகிறாரு அப்படின்னு நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணோம். இல்லை, அந்த ப்ரெஸ் ரிலீஸையும் சேர்த்து அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமாக நிரூபணமாகிறது ஐபிஎல் 2027 வரைக்கும் டிவால் பிரவீஸ் 2.2 கோடிக்கு ஆட போகிறாரு அப்படிங்கிறதும். அவருக்கு 2.2 கோடி தான் கொடுத்துருக்குறோம். குர்ஜப்ரீத் சிங்குக்கு எவ்வளோ காசு கொடுத்தோமோ அந்த காசு தான் அவருக்கு அப்படியே கொடுத்துருக்குறோம். நாங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ராவும் ஒன்று பேவும் பண்ணலை அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கிற வதந்திகள், அதாவது வதந்திகளுக்கெல்லாம் என்ன வதந்தி, டிவால் பிரவீஸ் அதிகமாக காசு வாங்கிட்டாரு அப்படிங்கிற வதந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தானே டிவால் பிரவீஸ் வந்து அதிக காசு கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுறாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட. மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த சீசன் நான் ஆடுவேன், என்னோட பிராண்ட் வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், எனக்கு அதிக காசு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் டீமை விட்டு வெளியில் போய் நான் ஏலத்தில் பங்கெடுத்துப்பேன் அப்படின்னு டிவால் பிரவீஸ் சொன்னதாகவும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சொன்னார். பட் இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம என்ன நம்ம சொல்லியிருந்தோம், ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி டிவால் பிரவீஸ் சொன்னதை தான் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் இதுக்கு ஏன் போட்டு அடிக்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிவிச்சிருந்தோம். பட் நம்ம வீடியோலையும் தெரிவிச்சிருந்தோம். அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சொன்னதை தாண்டி நம்ம சொல்லியிருந்ததை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து டிவால் பிரவீஸ் அதிகமாக காசு கேட்டார் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். பட் நம்ம சொன்னதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். 75 லட்சம் அவரோட பேஸ் ப்ரைஸு. ஆனால் அவர் டிமாண்ட் பண்ணது என்னென்னா அதிக காசு கொடுக்கணும். என்னோடய பேஸ் ப்ரைஸ் 75 லட்சம், பட் அதை விட அதிகமாக காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்று, எனக்கு பிளேயிங் லெவலில் கட்டாயமாக இடம் வேணும், கேம் டைம் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். இந்த சீசன் நான் ஆடுவேன், அடுத்த சீசன் வேறு ஒரு டீமுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்ததா நம்ம சொல்லியிருந்தோம். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், அவர் காசை மட்டும் எதிர்பார்க்கல. பிளேயிங் லெவன் ப்ளஸ் பிளேயிங் லெவனில் கேம் டைம் வர மாதிரினா ஒரு பொசிஷன் ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு. ஸோ இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். வெறுமனே காசு மட்டும்தான் அவர் எதிர்பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. 75 லட்சம் அவரோட பேஸ் ப்ரைஸு. குர்ஜப்ரீத் சிங்குக்கு கொடுத்த காசோ அவருக்கு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ப்ளஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து சொன்னதை எனக்கு எப்படி மாற்றி எழுதுனாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது டிவால் பிரவீஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்டு அதிக காசு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணதா, சென்னை சூப்பர் கிங்ஸ்ட்டை மட்டும் அவர் டிமாண்ட் பண்ணதா வந்து இங்கே கொஞ்சம் லைட்டாக திருச்சி மாற்றி சொல்லிட்டாங்க. குர்ஜப்ரீத் சிங்குக்கு பதிலாக டிவால் பிரவீஸை இவங்க மிட் சீசனில் கொண்டு வந்தாங்க. மட்டும் இல்லாமல் ஆமாம் நான் சொல்லியிருந்தேன்,
அது டிவால் பிரவிஸ் ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டாக ஒரு 100 வேற அடிச்சிருக்கிறாரு. ஸோ பீக்கில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு, 21 வயசு. ஸோ ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஆப்வியஸ்லி வந்து கொஞ்சம் சம்பாதிக்க தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிவிச்சிருந்தோம். அதான் சொல்கிறேங்க, மணி மைண்டட்லாம் கிடையாதுங்க. அவங்க ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃப்ரீயாக வேலை பார்ப்பீங்க? காசு வேணும் தானே வேலை பார்ப்பீங்க. இந்த காசே போதும், எனக்கு போனஸ் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் தேவையில்லை. 8 வருஷம் ஆனாலும் நான் அதே காசுலேயே நான் வேலை செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு இருப்பீங்களா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரே வேலையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் தேவைகளுக்காகவும் வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகளுக்காகவும் அதிகமாக சம்பாதிச்சு நீங்கள் வளரதான் பார்ப்பீங்க. டிவால் பிரவிஸ் நான் தான் சொன்னேன். இப்போ ட்ரேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பருக்குள்ளே முடியுது. ஸோ நவம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிவால் பிரவிஸ்க்கு நிறைய மேட்சஸ் இருக்குது. இதில் ஒரு வேலை இன்னும் 200 இல்லை ஒரு 100 போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? நீங்களே சொல்லுங்கள், இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? செம்மையாக இன்க்ரீஸ் ஆகும். அவர் வேலை ஆப்ஷனுக்கு அவர் வந்தாருன்னா அவர் பிடிக்க முடியாது. 7-8 கோடிகள் கண்டிப்பாக அவர் போவார். சரிங்க, இன்கேஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்ல ஒரு டீல் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் ஆப்ஷனுக்கு போக மாட்டார். அந்த அமௌண்ட் முன்னாடி கொடுத்தத விட கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தோம். அதாவது அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது, டிவால் பிரவிஸ் கையெழுத்து போடும்போது என்ன இருந்துச்சு, இந்த பாருப்பா குர்ஜம்னீத் சிங் இன்ஜுரி, நாங்கள் அவனை வந்து ஆப்ஷனில் எவ்வளோக்கு எடுத்தோம், 2.2 கோடிக்கு எடுத்தோம். நீ அந்த 2.2 கோடிக்கு IPL 2027 வரைக்கும் ஆடுறதுக்கு சம்மதமா? அதாவது அவர் கையெழுத்து போட்டார், ஆனால் IPL 2027 வரைக்கும் ஆடுறதுக்கு அவர் சம்மதம் தெரிவித்தார். ஆனால் IPL 2027 வரைக்கும் ஆடுறதுக்கு சம்மதம் தெரிவித்தாரா, இல்லை இந்த IPL 2025 மட்டும் ஆடுறதுக்கு சம்மதம் தெரிவித்தாரா தெரியல. ஆனால் அவர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. அவரோட சமாதானத்தோட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.2 கோடிக்கு IPL 2027 வரைக்கும் அவர் ஆட போகிறாரு. நம்ம சொன்ன மாதிரி அதிக காசுலாம் தேவையே இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு ஜெகஜாண்டிக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ட்ரெண்டிங் சென்சேஷன், அப்புறம் பேபி ஏபிடி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டிவால் பிரவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் 2 வருஷம் ஆட போகிறாரு. அடுத்த மெகா ஆக்ஷன் வர வரைக்கும். மேபி மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி அதை ரிட்டைன் பண்ணும்போது டிவால் பிரவிஸை கூட ரிட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டர், இப்படிப்பட்ட ஒரு பேட்டர் கண்டிப்பாக தேர்தலும் கிடைக்கவும் மாட்டாங்க. கடந்த ஒரு 4-5 நாளாகவே டிவால் பிரவிஸ் தான். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சூப்பருங்க. நான் அதான் சொன்னாலங்க, சூரியகுமார் யாதவ் எக்ஸாம்பிள் சொன்னால, KKR வச்சுருந்தாங்க, மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்களே, அதே போல் மும்பை இந்தியன்ஸ் டிவால் பிரவிஸை எடுத்தாங்க. ஆனால் கரெக்டான நேரத்தில் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை வந்து பிக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டு, SI டெம்ஸ் சூப்பரானார், டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா ஆடி இருக்கிறாரு, இங்கே வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அப்புறம் எப்படிங்க அவருக்கு கம்மியாக காசு இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணும். எவ்வளோக்கு காசு அதிகமாக போகும், எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் யோசிக்க தோணும். பீக்கில் வேற இருக்காரு அப்படிங்கும்போது இதெல்லாம் யோசிக்க தாங்க தோணும். நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த நோ லுக் ஷாட்ஸ் நீங்கள் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது எப்படிங்க சொல்லுங்கள், நான் யோசிச்சது எங்கே தப்புன்னு சொல்லுங்கள். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இங்கே பாருங்கப்பா, BCCயோட ரூல் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி மொத்தமாக எல்லாத்துக்கும் மூடுவிடாக கண்டு விட்டார்கள். பட் கடைசியாக முடிச்சுக்கிறேன், நீங்கள் என்னை அடிக்கிறீங்களாலோ இல்லை என்னை திட்டுறீங்கனாலோ, பட் இதை வச்சு திட்டுங்க. என்னென்னா டிவால் பிரவிஸ் வந்து வெறுமனே சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட காசு கேட்டு, அதாவது அதிக காசு கேட்டு டிமாண்ட் வச்சு பிரச்சனை பண்ணதா மட்டும் சொல்லாதீங்க. அவர் பிளேயிங் லெவலில் இடம் கேட்டார், உள்ளே வந்து ஆடுறதுக்கான கேம் டைமு கேட்டார், 10,000க்கு 75 லட்சம் என்னோட பேஸ் ப்ரைஸு, அதிக காசு எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் டிமாண்ட் வச்சார் எல்லா டீமுக்கிட்டையும். அதை நான் சொன்னதா நீங்கள் என்ன அடிங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ பீக்கில் இருக்காரு அப்படிங்கிறத சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. வெளியில் போய் அதிகமான காசுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் சொன்னேன், பட் இது உங்களுக்கு தப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ், எப்படி டிவால் பிரவிஸ் வெளியில் போவார் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் இந்த சேரில் உட்காடுறீங்க, இந்த மைக்கை நீங்கள் மாட்டுறீங்க, இந்த டிஷர்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதெல்லாம் நீங்கள் பேச தான் செய்வீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் ஒருவேளை அந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருந்தாலும், நான் ஏதாவது தவறான தகவல்கள் பரப்பியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்கு முழுசாக நான் பொறுப்பேற்கிறேன். ஓகேங்களா? பட் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறா அப்படின்னாலும் கண்டிப்பாக கிராஸ் செக் பண்ணாமல், கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணாமல் நான் வீடியோ போடவே மாட்டேன். நிறைய எனக்குள்ளே கேள்வி கேட்டு அப்புறம் தான் அப்லோட் பண்ணுவேன். பட் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் செம்ம லக்கியான ஒரு டீமு. 2.2 கோடிக்கு டிவால் பிரவிஸ் இப்போ ஆப்ஷனில் விட்டால் கூட 7 கோடிக்கு சாலிடாக போவார்ல. பட் ஆனால் நல்ல விஷயம் தான், சென்னை சூப்பர் கிங்ஸ்குள்ளே இப்போ இருக்கும்போது கண்டிப்பாக அவரோட பிராண்ட் வேல்யூ அடுத்த 2 வருஷத்தில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்கள் வேணால் பாருங்கள், 2.2 கோடி கொடுத்துருக்காங்களா, அந்த IPL ஆக்ஷன் 2028 பாருங்கள் எவ்வளோ விலைக்கு போவார். பட் ஆனால் அவரோட ஃபார்ம் அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பீக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பார், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுது. பட் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் செம்மத்தில்லாம் இல்லைங்க, இப்போ 2.2 கோடி கொடுத்து டிவால் பிரவிஸ் கொக்கி போட்டு எழுதுக்கு அதாங்க சரியான நேரத்தில் எடுத்துருக்குறாங்க. ABD வில்லியர்ஸ் எப்படி RCBக்காக
பல வருஷம் ஆனாரோ அதே போல் இந்த பேபி ஏபிடி சென்னை சூப்பர் கிங்ஸாக பல வருஷம் 10 வருஷ பிளேயர் தாங்க, இல்லை 8 வருஷ பிளேயருங்க அவர். கண்டிப்பாக 8, 9, 10 வருஷத்துக்கு அவர் மாற்றவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பக்கா T20 பிளேயராக இருக்கிறாரு. ஓகே, இந்த வீடியோ நிறைவடைகிறது. அண்ட் டிவால் பிரவிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக இன்னும் 2 வருஷம் ஆட போகிறாராம். இது எப்படி பார்க்குறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாகவே டிவால் பிரவிஸ் உள்ள வெளியிலன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி எஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ ஹாப்பி தான், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் ஹாப்பி தான், கண்டிப்பாக ஹாப்பி தான், நான் டவுட்டே கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களை சந்திக்கிறேன்.